வணக்கம். நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஎல்பி ஜோதிடர், ஆசிரியர் ஸ்ரீ குரு சத்யநாராயணன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஜோதிட ரீதியான பல கேள்விகளை நம்ம கேட்க போகிறோம். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, எங்கே போய் நம்ம ஒரு கேள்வி கேட்டாலுமே ஒரு தெளிவான பதில் நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்கள் சார்பாக நான் ஐயா கிட்ட கேட்க போகிறேன். ஐயா நம்மளுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நம்மளுக்கு இந்த வீடியோ மூலமாக கொடுக்க போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த நவகிரகம், அதே போல் நவதானியம், அதே போல் நவவிருட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நவகிரகங்களோடு ஒப்பிடுவது எதுக்காக இணைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போது மொத்தமே 12 ராசி கட்டங்களில் பார்த்திங்கன்னா, அதனுடைய தன்மைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ராசி கட்டத்தில் தான் இருக்கும். ஒன்று நெருப்பு தத்துவம், இன்னொன்று நீர் தத்துவம், அதுக்கப்புறம் காற்று தத்துவம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகாய தத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. காற்று தத்துவம் இருக்குது, நீர் தத்துவம் இருக்குது, நிலத்தத்துவம் இருக்குது. இப்போது ஆகாய தத்துவம் தான் காற்று தத்துவத்திலையும் அடங்கியிருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த நம்ம கோயில்களை எதுக்கு ஒப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிலத்தத்துவத்தில் இருக்கிறவங்க எல்லாமே கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பாரம்பரிய முறைப்படி எப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2ஆம் பாவம், அதாவது ரிஷப ராசிலேயோ இல்லை கன்னி ராசிலையோ இல்லை மகர ராசிலையோ ஏதாவது கிரகங்கள் சம்பந்தப்பட்டு அது 6ஆகவோ 8ஆகவோ சம்பந்தப்பட்டால் கோயில்களுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிலத்தத்துவம்ன்றதுனால கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் அங்கே இருக்கானா இருக்குன்னு சொல்லலாம். காக்கும் கடவுளான பெருமாளே அங்கே தான் இருக்கார். ஏன்னா ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் இருக்கு. ஓகேங்களா? ஸ்ரீகிருஷ்ணரை குறிக்கும் ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நின்ற பெருமாளை குறிக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதியை குறிக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்கா என்ன இருக்குன்னு சொல்லலாம். இதே காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுன்னு சொல்லப்படுகின்ற அனந்த பத்மநாப சுவாமின்னு சொல்லப்படுகின்ற தெய்வம் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வே பார்த்திங்கன்னா காலபுருஷ லக்னத்துக்கு 6ஆம் இடம்னு சொல்லப்படுகின்ற அந்த அடிவயிறை குறிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா இந்த அஸ்த நட்சத்திரம்னு சொன்னாவே நமக்கு சாதாரணமாக ரெட்டை பிள்ளையார்னு சொல்லுவாங்க. இந்த ரெட்டை பிள்ளையார் எதை குறிக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 2 விதமாக பிரியும். ஓகேங்களா? ஒன்று சத்தாக பிரியும், இன்னொன்று கழிவாக பிரியும். அந்த இரட்டைத்தன்மையை சொல்லக்கூடிய நிகழ்வுகள் தான் ரெட்டை பிள்ளையார் அப்படின்ற ஒரு நிகழ்வு அங்கே இருக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் அனந்த பத்மநாப சுவாமியாக படுத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை குறிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அளந்த பெருமாள்னு சொல்லப்படுகிற நின்ற பெருமாள் அளந்த பெருமாள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாமன அவதாரத்தை சொல்லக்கூடிய நிகழ்வு தான் கிருஷ்ணர் குருவாயூரப்பன்னு சொல்லப்படுகின்ற, ஏன்னா குள்ளமான உருவத்திலிருந்து தான் பிரம்மாண்டமாக அவர் விஸ்வரூபம் எடுத்த ஒரு தன்மையை திருவோண நட்சத்திரத்தை குறிக்கும். அப்போது நிலத்தத்துவம் எதை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், நாம் வணங்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வணங்கக்கூடிய தன்மையை அந்த நிலத்தத்துவம் சொல்லுகிறது. நிலம்னா கோயிலுக்கு போயிட்டு வரோம், அதன் மூலமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்குன்னு சொல்லலாம். இந்த தத்துவத்தில் காற்று ராசியில் பார்த்திங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் அப்படின்னு 3 ராசிகளை குறிக்கக்கூடிய தன்மை அங்கே வரும். இது இந்த காற்று தத்துவம்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் எல்லாமே அரூபமாக இருக்கக்கூடிய தன்மை. அதனால தான் அந்த ராகுவினுடைய தன்மையை அங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த ராகுவினுடைய தன்மையே பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களான முக்கியமாக சிவபெருமானை குறிக்கக்கூடிய தன்மை. திருவாதிரை நட்சத்திரம்னா சிவபெருமான். அதே மாதிரி நரசிம்மர் 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். இதெல்லாம் இதே மாதிரி எல்லா நட்சத்திரங்களும் சம்பந்தப்படுமானா கண்டிப்பாக சம்பந்தப்படும். ஏன்னா இதெல்லாமே உக்ர தெய்வங்களாகவே வரும் பாருங்கள். அப்போது ஏதோ ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா ஒரு தாக்கம் அவனுக்கு இருக்கும். அதன் மூலமாக தான் அரூபமாக இந்த காலகட்டத்தில் இவன் பிறக்கிறான். அந்த ஆசை இச்சைகள் தான் பார்த்திங்கன்னா இந்த பிறப்பை எடுப்பதற்கு இந்த ராசியை சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த நவகிரகங்கள்னு சொல்லப்படுகின்ற அடுத்த விஷயம் எல்லாமே நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், சிறு தெய்வங்கள்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் எல்லாமே அங்கே வந்துடும். நாம் போன ஜென்மத்தில் செய்த கர்மாவின் வினைப்பயன் மூலமாக இந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்கு. அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய சனியினுடைய நட்சத்திரம்னு வருகிறது இல்லையா? அப்போ கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக இவன் பிறப்பதற்கு உண்டான தன்மை இருக்கு. அப்படின்னா அந்த சனியினுடைய நட்சத்திரம் என்னதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போன ஜென்மத்தில் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏமாற்றி இருப்போம். என்கிட்ட வேலை செஞ்சுருக்காங்க,
அவங்க அவங்க கிட்ட வந்து நான் வந்து அதிகாரம் செலுத்தி என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவங்ககிட்ட இருந்து அபகரிச்சிருப்பேன். அவனை ஏமாற்றி வேலை வாங்கியிருப்பேன். ஓகேங்களா? அந்த ஏமாற்றி வேலை வாங்குவது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அது ஏமாற்றமாகவும், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையாகவும், அதுவே மனம் வந்து என்ன சொல்லுவோம்னா, இவனை தொழிலை பண்ணவே விடாது. ஓகேங்களா? ஏன்னா 10ஆம் பாவம் அப்படின்ற ஒரு நிகழ்வே வந்து பார்த்திங்கன்னா, இந்த 5ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவமாக வந்துடும். இந்த 10ஆம் பாவத்திலேருந்து பார்த்திங்கன்னா அது 8ஆம் பாவமாக வரும். இந்த மனசு தொழில் பண்ணுறதுக்கு விடவே விடாது. இதனுடைய தன்மைகள் எல்லாமே இங்கே இருக்குமா அப்படின்னா, சிறு தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. கருப்புசாமி, முனீஸ்வரன், ஓகேங்களா? இந்த மாதிரி தெய்வங்களை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்தில் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிற நிகழ்வுகள் இருக்குது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ மேஷ லக்னம்னு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்து அறம் செய்யாமல் விட்டுருப்பான். இந்த ஜென்மத்தில் அறம் செய்து அதன் மூலமாக ஏன்னா அறத்துப்பால்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வே வந்து பார்த்திங்கன்னா, தர்ம திரிகோணம்னு சொல்லப்படுகின்ற 1, 5, 9ன்னு சொல்லப்படுகின்ற அந்த மேஷம், சிம்மம், தனுசு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ராசிகளே இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவன் வந்து நேர்மையாக இருக்க வேண்டும்ன்றதுக்காகவே பிறந்திருப்பான். ஏன் அப்படி பிறந்திருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழுவி இருப்பான் போன ஜென்மத்தில். அதனால் நேர்மையாக இருந்து இந்த விஷயத்தை நீ பண்ணி ஆகணும் அப்படின்றது விதிக்கப்பட்ட ஒரு விதியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இதனுடைய எல்லா நட்சத்திரங்களும் ஒரு நட்சத்திரமாக 9 கிரகங்கள் இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது. எல்லாருக்குமே அதிதேவதைகள் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த நட்சத்திரங்கள் நவகிரகங்களாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? 9 நட்சத்திரங்களும் 9 நவகிரகங்களாக. அதனுடைய அந்த நவமணிகள்னு சொல்லப்படுகின்ற நவதானியங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நவதானியங்களும் அப்போது ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஹோமத்துக்கு ஆகுருதியாக நம்ம கொடுக்கக்கூடிய தன்மையே அங்கே தான் இருக்குது. நம்ம பேசக்கூடிய இடமே வந்து பார்த்திங்கன்னா, ஓம் நமோ நாராயணாயன்னு பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மந்திரத்தை ஜபிக்கிறோம் அப்படின்னா பேசக்கூடிய இடமே வந்து 2ஆம் பாவம் சொல்லப்படுகிற சுக்கிரனுடைய வீடாக வரக்கூடிய தன்மை அப்படின்னு நிகழ்வு இருக்குது. நல்ல விஷயத்தை கேட்கக்கூடிய தன்மை அப்படின்றது 3ஆம் பாவம்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. அது காற்று தத்துவம், கேட்கக்கூடிய இடம். புதனுடைய வீடு அப்படின்ற அமைப்பு இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சில இடத்துல போயிட்டு அந்த இடத்துல தங்கி அங்கே குளிச்சுட்டு வரணும். கடல் சம்பந்தப்பட்ட ராசிகள்னு சொல்லப்படுகின்ற அந்த முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சகம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து மீனம். இது வந்து நாம் போக்கக்கூடிய கர்மாக்கள், நீர்த்தாருடைய கர்மாவும் சொல்லலாம். ஒன்று. 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் அங்கே தான் போகணும் அப்படின்ற அமைப்பு இருக்குது. அப்போ இது சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் அங்கே இருக்கலாம்னு சொல்லலாம். ஓகேங்களா? எந்த பாவம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுகிறதோ அது சம்மந்தப்பட்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுனாலும் சரி. அதே மாதிரி அதனுடைய அதிதேவதைன்னு சொல்லுவோம். இப்போ செவ்வாய்னு சொல்லுவோம் நம்ம. செவ்வாயினுடைய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வேறு, ஆனால் அந்த செவ்வாயினுடைய அதிதேவதை முருகப்பெருமான்றது வேறு. அப்போது இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக இதனுடைய தன்மைகள் எல்லாம் போகுமான்னா போகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதனால் எல்லா விஷயங்களும் இந்த நவகிரகத்திலையும் நவதானியத்திலையும், அதே மாதிரி ஒரு ஸ்தலத்தில் போய் குளிக்கிறதுனாலையும், அதே மாதிரி ஒரு விஷயத்தை கேட்பதனாலையும், ஒரு விஷயத்தை பேசுறதுனாலையும், அதே மாதிரி ஹோமங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்வதனாலையும், அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டாவே ஒரு பெனிஃபிட் இருக்கக்கூடிய தன்மை அதில் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் ஓமம்னு சொன்னதுனால, இப்போ நிறைய ஓமங்களில் நம்ம கலந்துக்கிறதுனாலேயே வந்து நம்மளுக்கு நிறைய நல்ல அனுகூலமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போது நான் ஒருத்தருக்கு கல்யாணம் வந்து தடையாக இருக்குது, அதனால் வந்து ஒரு ஓமத்தில் கலந்துக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு அப்படின்னு இருக்குது, அதனால் அந்த ஒரு ஓமத்தில் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக வந்து அந்த பாதிப்பு இருக்குது, இத்தனை வருட காலம் அந்த பாதிப்பு இருக்கும், அதுக்கப்புறம் சரியாகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஓமத்தில் கலந்துக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பலம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்? என்னன்னா, இப்போது ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம் போயிட்டு இருக்கு. 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார், இல்லை 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கார் இப்படின்னு வச்சுப்போம். இல்லை 2ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கார் அப்படின்னு வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுடைய குடும்பத்தின் மூலமாகவே தடுக்கப்படுகின்ற நிகழ்வுகள் இருக்கா? இருக்கு. இவனுடைய பேச்சாலேயே தடுக்கப்படும். 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்து பரணி நட்சத்திரம் ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் பணம் பணம்னு இருக்கும். ஆனால் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இப்போ திருமணம் பண்ணலப்பா, திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு அம்மா கேட்பாங்க, இல்லை அப்பா கேட்பார்.
ஓகேங்களா? சொல்லுவாரே தவிர வந்து என்ன நிகழ்வுகள் நடக்கும்னா, இவனுடைய எதிர்பார்ப்பிலே வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை தடை செய்யக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். 2ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான் தான் சார். அது 2ஆம் இடத்துக்குரியவனாக தான் சுக்கிர பகவான் இருக்கிறார் தவிர 7ஆம் பாவத்துக்குரியவனாக இல்லை. இதே சுக்கிர பகவான் நீங்கள் வந்து மிதுனத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 7ஆம் இடத்துக்குரியவனாக 7ஆம் இடத்துக்கு அது 9ஆம் இடமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பணத்தை தான் தேடுமே தவிர அது வந்து திருமணத்தை வந்து நடத்தி கொடுக்குமா? அந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் திருமணத்தை நடத்தி கொடுக்குமா? நடத்தி கொடுக்காதுன்றது நமக்கு தெரியும். நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கோம். நமக்கு தெரியான அரூபமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து எல்லாருமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த இடத்துல காற்று இருக்குன்னா உணரதான் முடியுமே தவிர அதை வந்து எடுத்து காமிக்க முடியாது நான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமானது. இந்த டெபாசிட் பண்ணுற வேலை தான் ஹோமம். இந்த டெபாசிட் பண்ணுற வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றது. இந்த டெபாசிட் பண்ணுற வேலை தான் வந்து நல்ல மந்திரத்தை கேட்பது, நல்ல மந்திரத்தை ஜெபம் செய்வது. கண்டிப்பாக. ஓகேங்களா? இந்த டெபாசிட் பண்ணுற வேலை தான் வந்து போட்டிங்கன்னா இந்த கோயிலில் போய் குளிக்கிறது. ஓகேங்களா? ஒரு இடத்துக்கு போய் நம்ம முக்கியமாக காசி ராமேஸ்வரம் போகிறோம், குளிச்சுட்டு வரோம், கங்கையில் போய் குளிச்சுட்டு வரோம். அப்போ எல்லா பாவமும் எங்கே சார்? அழுக்கெல்லாம் போலியா சார்? அழுக்க உள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் தொலையக்கூடிய தன்மை அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஹிந்து தர்மம், ஹிந்து கலாச்சாரத்தில் என்ன ஒரு முக்கியமான நிகழ்வுன்னா, போன ஜென்மத்தினுடைய கர்ம பதிவாக தான் வந்து இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கும். இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. இருந்தாலும் வந்து கணவன் மனைவி ஒத்துமையே இருக்காது. கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இருக்கும். இல்லை சார், நான் நல்லா தானே சார் நடந்துக்கிறேன், நான் நல்லா தான் இருந்தேன், நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருந்தேன் சார், நான் உண்மையாக தான் இருந்தேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சார் இந்த வாழ்க்கை வரணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள். ஓகேங்களா? ஒரு இடத்துல ஸ்திரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள். நம்ம என்ன பண்ணாலும் அந்த கிரகங்கள் நவுத்த முடியுமா? நவுத்த முடியாது. அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஏஎல்பி லக்னம் போகும்போதும் சரி, ஓகேங்களா, அந்த வயதினுடைய லக்னம் போகும்போது நட்சத்திர புள்ளிகள் மாறும்போது, இந்த தசாபுக்தி காலங்கள் மாறும்போது, ஏஆர்பின்னு சொல்லப்படுகின்ற தசாபுக்தி காலங்கள் மாறும்போது இது வந்து மாற்றம் அடைவதற்குண்டான தன்மை இருக்குது அப்படின்ற அமைப்பு இருக்கா? இருக்குது. நான் ஏன் கோயிலுக்கு போனோம், நான் ஏன் இதெல்லாம் பண்ணோம், ஏன் மந்திர ஜபங்கள் பண்ணோம், ஏன் மந்திர உச்சாடனங்கள் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது நிறைய பேருக்கு. எதுவுமே பண்ணாமே எல்லாமே நடந்துருமே? நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்த காலகட்டத்தில் நடக்கணுமோ அந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆனால் டெபாசிட் பண்ண 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 அதுக்கு உண்டான விட்ராவல், அதுக்கு உண்டான பெனிஃபிட் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பாக. சார், இப்போது அதே போல் இந்த முனிவர்கள், ரிஷிகள் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே ஒரு தவத்திலேயே இருப்பாங்க, கண்ணை மூடிட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்குமே வந்து இந்த பிறந்த நேரம்ன்ற விஷயங்கள் இருக்குது, அவங்களுக்கும் வந்து லக்னம் மாறுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஜாதகம்ங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு பலன் தருமா? அவங்களுக்கு அந்த ஜாதகங்கள் பொருத்தங்கள் இருக்கா? அவங்களுக்குமே இந்த 6ஆம் பாவமான விஷயங்கள் ஏற்படுமா? அந்த இது சொல்ல முடியுமா? அதாவது சித்தர்கள், யோகிகள், மகான்கள் அப்படின்னு சொல்லப்படும் போது ப்ராக்டிக்கலாக சில எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவங்க எல்லாமே வந்து காற்றை உணவாக உட்கொள்பவர்கள். நம்ம வந்து அரிசியை சாப்பிட்றோம், கோதுமையை சாப்பிட்றோம், ஓகேங்களா, அதாவது அந்த ருசிக்காக சாப்பிடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வகையில் வந்தாவே அவன் வந்து மனுஷனுடைய லெவல்லே நின்று போயிடுறான். இவன் வந்து அந்த யோக நிலைக்கு மாறும்பொழுது மட்டும்தான் காற்றை வந்து உணவாக உட்கொள்ளக்கூடிய தன்மையே அவனுக்கு வருது. எப்போ காற்றை உணவாக உட்கொள்ளக்கூடிய தன்மை அவருக்கு வருதோ, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே கட் ஆகிடும் அங்கேருந்து. அப்போது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது இது எல்லாமே வந்து யோக மார்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே நவகிரகங்களை தன் கைக்குள்ளே எப்படி நவகிரகங்கள் வசப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அந்த கலையை வந்து கற்றுக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய தன்மைகள் எல்லாமே மாறக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் சார், இப்போது நவகிரகங்கள் அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு நவகிரகங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவதைகள் இருக்காங்க இல்லையா. இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து சிவனை குறிப்பிடுறோம், அதே போல் சந்திரன் எடுத்துட்டால் நம்ம வந்து பார்வதி தேவி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு தெய்வம்னு இருக்கும் பொழுது இந்த அதிதேவதைகளை வழிபடுறது அப்படிங்கிறதும், இப்போ ஜாதகத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த தேவதைகளை போய் வழிபடுறதன் மூலியமா இதனுடைய பிரச்சனைகளுடைய வீரியம் குறையுறதா? கண்டிப்பாம்மா குறையும். ஏன்னா திருப்பியும் வந்து அதே இதுதான், நம்ம எல்லாமே எல்லா விஷயத்தையும் டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கோம். சிவன் கோயில் அப்படின்னா ஒரே ஒரு கோயில் கிடையாது.
தமிழ்நாட்டில் இவ்வளோ கோயில்கள் வந்து ஏன் வந்து இவ்வளோ கோயில்கள் வந்து நடராஜருக்குன்னு ஒரு வேற ஒரு நிகழ்வே இருக்குது. சிவம் அப்படின்னு சொன்னாவே அது காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அந்த நடராஜ மூர்த்தியை வந்து இங்கே ஆடக்கூடிய இந்த நெற்றியில் வந்து ஆடக்கூடிய ஒரு சிவபெருமானுடைய ரூபமாக பார்த்தாங்க. ஏன்னா புதன்னா நெற்றின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தின்னு சொல்லப்படுகின்ற அந்த குண்டலினி சக்தியை வந்து பார்த்திங்கன்னா நடராஜ பெருமானாக நினைத்து ஆடக்கூடிய தன்மை அப்படின்ற நிகழ்வு அவங்க அங்கே பார்த்தாங்க. எல்லாருமே அந்த மாதிரி பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதனால தான் வந்து நம்ம யோகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்தி யோகம் தான் ஃபஸ்ட்டு கர்மயோகம், அதுக்கப்புறம் பக்தி யோகம். ஃபஸ்ட்டு இந்த பக்தி யோகம், கர்மயோகம், அதுக்கப்புறம் ஞான யோகம், அதுக்கப்புறம் தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு டைரெக்டாக போக முடியுமா? போக முடியாது. இங்கேருந்து கிளம்புனா ஒரு ஸ்டெப்பாக தான் நம்ம போக முடியும். சில பேர் பக்தியாக சில விஷயத்த மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் அவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருப்பாங்க. பக்தி யோகத்துக்கே போக மாட்டாங்க, கோயிலுக்கே போக மாட்டாங்க சில பேர். ஓகேங்களா? அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற நிகழ்வு அங்கே இருக்கா? வருது. சில பேர் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற மூணாவது ஞான யோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டைரெக்டாக வருவதற்குண்டான தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நிகழ்வுகள்னு சொல்லப்படுகின்றது பூர்வ ஜென்ம வாசனை இருக்கும். அதனால் டைரெக்டாக ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த ரமண மகரிஷி அப்படின்ற யோகிகள், சித்தர்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய நிகழ்வுகள் தான் ராஜயோகமாக வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாக ராஜயோகம், சார் எனக்கு எப்போ சார் மோட்சம் கிடைக்கணும், எனக்கு எப்போ சார் முக்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இதை என்னால் ஜோதிடத்தில் பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆனால் எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? நான் இதுதான் நீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் ஜோதிடத்தில் அதுக்கு உண்டான விதிகள் இருக்கா? இருக்குது. சரி, இப்போ யோகம்னு சொன்னதுனால இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறது, இல்லை பொதுவாகவே ஒரு ஜோசியர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவான ஜோசியர்கள் சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இது யோக ஜாதகம் தான்ப்பா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஏஎல்பி முறையில் வந்து இந்த விஷயம் வந்து இப்படி இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஒரு லக்னங்களுக்கும் வந்து கிரகங்கள் வந்து சாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாவே அது யோக ஜாதகமாக மாறக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இருக்கு. இப்போ உதாரணமாக பரணி நட்சத்திரம் ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்கு, சுக்கிரன் ராகு 11ஆம் இடத்துல இருக்காங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லக்னங்களுக்கும் இருக்கு. இப்போ பிறக்கும் பொழுது ஒருத்தருக்கு வந்து லக்னம் வந்து மேஷ லக்னம் அப்படின்றது, இப்போ அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி லக்னம் மாறுது அப்படின்ற பொழுது அவங்க பிறக்கும் பொழுது ஒவ்வொரு திதியில ஒவ்வொரு சூன்யம், அந்த யோகம், இந்த மாதிரி விஷயத்துல பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த 10 வருட காலத்துக்கு அப்புறம் ஒரு லக்னம் மாறும் பொழுது அதே மாதிரியான திதி அந்த விஷயங்கள்லாம் மாறுமா? திதிகள், யோகங்கள், கரணங்கள் இதுக்கெல்லாம் மீனிங் வந்து இருக்கா அப்படின்னா நிறைய இருக்கு. ஓகேங்களா? சில பேர் கிரகங்களை வச்சு பலன் சொல்லுவாங்க, சில பேர் நட்சத்திரங்களை வச்சு பலன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து நிறைய முறைகள் இருக்குது. கிரக இணைவுகளை வச்சு பலன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இந்த நிகழ்வுகள் எனக்கு சாதகமாக வர்றதுக்கு நான் பயன்படுத்தி கொள்கிறேன். நான் சொல்கிறதுக்கு வந்து நான் டீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு வருது. ஆனால் இது எல்லாமே வந்து யோகங்கள், கரணங்கள், திதிகள் இது எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சு எல்லா நட்சத்திரம் இது ஒரு யுகம் பத்தாதுன்னு சொல்லலாம். ஓகேங்க? எல்லாமே அனுபவங்கள் தான். எல்லா 27 நட்சத்திரத்துக்குள்ளே தானே இருக்குது, வேறு எதுவும் கிடையாதுல்ல. யோகி அவயோகின்னு சொல்கிறோம், இது எங்கே இருக்குது? 27 நட்சத்திரங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது இதை நம்ம எடுத்து கையாளும் போது எனக்கு பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே எல்லா பொருளும் கிடைக்குது. நான் இதுக்கு இன்னொரு 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் நான் ஏன் போனேன் அப்படின்ற நிகழ்வு தானே இருக்க தவிர மற்ற இதில் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லலை. நான் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய முறைகள் வந்து எனக்கு சாதகமாக இருக்குது. ஓகேங்களா? நான் ஐடி பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. இப்போ ஐடி பிஸ்னஸ் தான் இல்லாத விட கரெக்டான பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியுமா உங்களால்? என்னுடைய வழியில் நான் எடுத்துக்கிற ஒரு விஷயத்தில் நான் வந்து கரெக்டாக விஷயத்த சொல்கிறேன். அதை நான் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக வருது, நீங்கள் அதை கையாளுறீங்க, அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நான் ஒரு ஜோசியரை போய் பார்த்துடுறேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து நான் ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டேன்னா அந்த ஜோசியர் வந்து எனக்கு ஒரு பலன் சொல்லிடுவார் அப்படின்ற அந்த ஒரு திருப்தியோடு போய்ட்றாங்க. ஒரு சிலருக்கு, நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னென்னா, நான் ஏன் கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வியும் அந்த ஒரு புரிதல் இல்லாமல் இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? அதாவதுமா, இப்போ வந்து நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், எனக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு இருக்குது, என்னுடைய பையனுக்கு திருமணம் நடக்கணும் இப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு பலன் கேட்கணும். அதுனா அது கரெக்ட். நிறைய வருஷங்கள் ஒன்றா இருக்கணும். அதே மாதிரி ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அசெட். அப்போது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளாக இருந்தால் ஜோதிடம் பார்க்கலாமா? பார்க்கலாம், கண்டிப்பாக. இங்கேருந்து நான் வந்து பெங்களூருக்கு போக போகிறேன். நான் இன்றைக்கி நல்ல நாளாக இல்லையா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு
நான் வந்து ஒரு ஜோதிடருக்கு ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா, சார் இன்னைக்கு கிளம்பலாமா சார், இத்தனை மணிக்கு கிளம்பலாமா சார்? அப்போ என்ன பண்ணணும், எதுக்கு ஜோதிடம் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து எல்லாருமே எல்லாருடைய மேனுவல், அவனுடைய மேனுவலை அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லைஃப்பில் பிறந்துட்டோம், எல்லா விஷயத்தையும் கற்றுக்குறோம். அப்போ சில விஷயங்கள் முக்கியமான நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை கற்றுக்கணும் அப்படின்ற நிகழ்வு இருக்கு. சார், நிறைய கேள்விகளுக்கு நிதானமாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எனக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற அத்தனை நேயர்களுக்குமே வந்து இது பேருதவியாக இருக்கும். ஏஎல்பி ஜோதிடத்தில் படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்குமே சரி, அதே போல் இனி வரப்போகிற மாணவர்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி.